Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது வாலக்காய் ஃப்ரை. இட்ஸ் மோர் லைக் அ செமி கிரேவி. இதை வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி, பூரி, தோசை ஒரு பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த வாலக்காய் ஃப்ரை செய்கிறதுக்காக 2 வாலக்காய் இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி நான் பேன் வச்சுட்டேன். இதில் நம்ம 4 to 5 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்துட்டு காஞ்சிடுச்சு. இப்போ அது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் சீட் சேர்த்துக்கலாம். கடுகு வந்துட்டு எண்ணெயில் வெடிக்கட்டும், இல்லைனா கசப்பாக இருக்கும். நான் அது கூடவே ஒரு 5 cloves ஆஃப் கார்லிக் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து கார்லிக் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கார்லிக் வந்துட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ 1 கப் ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணது இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் ஆயிலில் நம்ம ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனியன் வந்துட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரா பனானா வாலக்காய் வந்துட்டு ஆயிலில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி 2 to 3 minutes ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஹீட் வந்துட்டு மீடியமில் வச்சுக்கோங்க. நான் 3 minutes ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மூடி போட்டு இது ஒரு 4 to 5 minutes நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் வாழைக்காய் வந்துட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1 cup ஆஃப் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது டொமேட்டோ மேலேயே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, நீங்கள் சிக்கன் மசாலா இருந்தால் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு வேக வச்சோன்னா டொமேட்டோ வந்துட்டு நல்லா வெந்துடும். ஸோ 1 minute மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், மூடி போட்டு நான் 1 minute நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ மூடி எடுத்துடலாம். மூடி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம இன்னொரு 3 to 4 minutes இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். நான் இப்போ வந்து இது ஒரு 2 minutes நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். நம்ம கொஞ்சமாக இப்போது வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ண தேவையில்லை. வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது இன்னொரு 2 minutes குக் பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலன்னா நீங்கள் வந்துட்டு இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணோன்னாவே இது வந்துட்டு ரெடி ஆகிடும். தேங்காய் போட்டதுக்கப்புறம் குக் பண்ணோன்னு தேவையில்லை, டேஸ்ட் அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வாழைக்காய் ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஈஸியான வாழைக்காய் ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, ரைஸ், பூரி, தோசை எது கூட வேணாலும் சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு வீடியோட பார்க்கலாம். until then take care.